அம்மா கிரைண்டர் பார்த்தீங்கன்னா மோட்ரு போயிடுச்சு, காயில் போயிடுச்சு. அதை கழட்டிட்டு இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி தான் வீடியோ. இதுதான் கெப்பாசிட்ரு. இந்த கெப்பாசிட்ரு வந்து எரிஞ்சு போச்சு. அந்த கெப்பாசிட்டரை புதுசு மாற்றணும். இதுக்கு அதுக்கு தேவையான டூல்ஸ் தான் இப்போ அது உள்ளே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு, அது பார்த்தா பேரிங்கும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை கொஞ்சம் டைட் வைக்கணும். அது ஷேக் ஆகுது பாருங்கள். பேரிங் கொஞ்சம் டைட் வச்சுட்டு இப்போ மோட்ரு வந்து ஃபிட் பண்ணணும். இதில் இப்போ அந்த பிளாஸ்டிக் ரப்பரை இதுதான் வந்து அந்த மோட்டரில் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பிளாஸ்டிக் ரப்பரை அதில் மாட்டணும். மோட்ரு வந்து மாட்டுறது அந்த பிளாஸ்டிக் ரப்பரை மாட்டிட்டு இப்படி கவுத்து வச்சு இது பண்ணணும், ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். எப்படி ஃப்ரீயாக சுற்றுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஃப்ளக் பாயிண்டில் வந்து சுவிட்ச் பாயிண்ட்டுக்கு வர ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோலுடைய ஒயரு. அதை கனெக்ஷன் பண்ணணும். முதல்ல ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்சை வந்து கனெக்ஷன் பண்ணணும். அதோட மோட்டரோட நியூட்ரல் பாயிண்ட்டு, மெயின் பாயிண்ட்டு அந்த ஒயருங்க அது. இது இப்போ வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றா கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இந்த ஒயர் ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருவோம். அந்த சுவிட்சு ஒயர் நீல கலர் ஒயர் இருக்கு பாருங்கள். அதில் வந்து மெயின்லேருந்து வர ஒயரை கனெக்ஷன் அப்படி முறுக்கி கொடுத்துருங்க. அடுத்து சுவிட்சிலேருந்து இன்னொரு அவுட்லைன் வந்து இன்புட்டை வந்து இந்த லைனில் கொடுத்துருந்தோம். மோட்டர் லைனில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டேப் அடிக்கணும். அது ரெண்டுத்துக்கும் நெக்ஸ்ட்டு டேப் அது மாதிரி 2 லைனுக்கும் டேப் அடிச்சிடணும். ஒயர் டேப் நல்லா பான் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றிங்க. 2 ஒயர் நல்லா சுற்றியாச்சு. 2 ஒயரும் எங்கே டச்சாக அது மாதிரி சுற்றிட்டு மோட்ரு சிம்பிளாக ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. இன்னும் வந்து இதை ஃபிட் பண்ணலை. இப்போ தான் அது வந்து பின்னாடி சைடு அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் வைக்கணும். எல்லா ஸ்க்ரூங்களையும் நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுடுங்க. எல்லா ஸ்க்ரூவையும் ஃபுல்லாக கவுத்து வச்சு டைட் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் இது வந்து இது ஆயில் சீல், இது வாட்டர் சீல். இதுதான் வந்து பேரிங் மேலே வாட்ரு படாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டர் அம்மா கிரைண்டர் ரெடி ஆகிடுச்சு. மோட்ரு போயிருந்தது இப்போ மாற்றி வச்சு இப்போ அம்மா கிரைண்டர் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.